ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ராமர் பாலத்துடைய வரலாற்றை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராமர் பாலம் என்பது இந்தியாவின் ராமேஸ்வரம் தீவுக்கும் இலங்கை மன்னார் தீவுக்கும் இடையே அமைந்திருக்கும் சுமார் 30 கிலோமீட்டர் நீளமுள்ள சுண்ணாம்புக்கல் பாலமாகும். இது வால்மீகி ராமாயணத்தின்படி ராவணனிடமிருந்து சீதையை மீட்க ராமர் மற்றும் வானர படையினரால் கட்டப்பட்டது. இது இயற்கையான சுண்ணாம்பு கற்களின் சங்கிலி தொடராக கருதப்படுகிறது. ராமர் பாலம் வரலாறு மற்றும் முக்கிய தகவல்கள் பற்றி பார்ப்போம். இலங்கைக்கு செல்ல கடலின் மீது பாலம் கட்ட நலன் மற்றும் நீலன் ஆகிய வானர பொறியாளர்களின் உதவியுடன் ராமர் இந்த பாலத்தை அமைத்ததாக நம்பப்படுகிறது. இது தமிழ்நாட்டின் தனுஷ்கோடி மற்றும் இலங்கையின் தலைமன்னாரிடையே இது அமைந்துள்ளது. இது சுண்ணாம்பு கற்கள், மணல் திட்டுக்கள் மற்றும் பவளப்பாறைகளால் ஆன ஆழமற்ற தொடர் அமைப்பாகும். இது வரலாற்று ரீதியாக ஆதாம் பாலம் என்று அழைக்கப்படுகிறது. பெரும்பாலான பகுதிகள் கடல் மட்டத்திற்கு அடியில் இருந்தாலும் சில இடங்களில் குறைந்த ஆழத்தில் காணப்படுகிறது. இந்த தளம் பண்டைய மனிதர் வாழ்ந்ததற்கான சான்றாகவோ அல்லது இயற்கையான புவியியல் அமைப்பாகவோ இருக்கலாம் என்று விவாதிக்கப்படுகிறது. இந்த இடம் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு யாத்திரை தலமாகவும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு புவியியல் அமைப்பாகவும் கருதப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.